வணக்கம். சோஷியல் மீடியா பக்கம் போனாலே கையை இப்படி ஆக்கணுமா இதை பண்ணுங்க, காலை இப்படி ஆக்கணுமா இதை பண்ணுங்க, இதை அப்படி ஆக்கணுமா இதை பண்ணுங்க, அதை இப்படி ஆக்கணுமா இதை பண்ணுங்கன்னு ஒரே ஜிம் வீடியோஸ். இது பத்திரனே இதை சாப்பிட்டா அப்படி ஆயிடுவேன், அதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும்னு இந்த டாக்டர்கள் நல்ல சங்கங்கள் வேற. யார் இவங்க, எங்க இருந்தாங்க இத்தனால திடீர்னு வீடியோ போடுறது காரணம் என்ன? சம்பளம் தான். இதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் மேஜரா நம்ம பார்க்கறது 3 காரணம் தான். அதில் முதல் காரணம் ஃபுட் ரிவ்யூவர்ஸ். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு நம்ம ரோடு நடந்து போயிட்டு இருந்தப்போ யதார்த்தமாக பார்த்த கடை தான் சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியன் கடை அப்படின்னு ஆரம்பித்து இங்கே இது கிடைக்கும் அங்கே அது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பருப்பு குழம்பு ரசமும் சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம பயல்களை வெறியேற்றி விட்டு, அது கூட பரவாயில்ல பெய்டு ப்ரமோஷன் பணத்தை வாங்கிட்டு கண்ட கடையெல்லாம் காட்டி விட்டு இவங்களும் அதை நம்பி போய் சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்தா ரெண்டாவது ஒர்க் கல்ச்சர். பெரும்பாலும் மக்கள் இப்போலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு ஐடி ஜாப் அப்படின்னு போயிட்டதுனால உடல் உழைப்பு ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ இதுவுமே இந்த மாதிரி ஜிம் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மூணாவது ஹேபிட்ஸ். ஆஃபீஸில் எதுன்னு உட்காந்து பழகிட்டோம், ஃப்ரீ டைம் கிடைச்சா எங்கேயாவது போய் விளையாடுவோம், வாக்கிங் போவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த டைம்லேயே உட்காந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 காரணங்கள் தான் மேஜராக இந்த ஜிம் வீடியோஸ் அண்ட் டாக்டர் வீடியோஸ் வரதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.